அனைவருக்கும் வணக்கம். சோஃபா மாடல் அரசின் முதலமைச்சரான விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் திருச்சிக்கு போனப்போ ஒன்று சொல்லியிருந்தார். என்ன சொன்னார்? இந்த காசு கொடுத்து ஓட்டை வாங்கக்கூடிய ஒரு முறையை நம்ம ஒழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வீராப்பா பெருமையோடு சொன்னார். ஆனால் தாவேக்காவை சேர்ந்தவர்களே ஓட்டுக்கு காசு கொடுத்துருக்கிறத ஒத்துக்கிறாங்க. அந்த காணொலி நீங்களே பாருங்கள். அதான் நம்ம தோல்விக்கான காரணம். ஃபர்ஸ்ட் மெயின் ரீசன் நம்ம சேலம் மேற்கு அவர் ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையுமே 100% அமௌண்ட் கொடுத்தார். 2000 அமௌண்ட் கொடுத்தார். அதனாலேயே நமக்கு கடைசி 2 நாள் டோட்டலா டேமேஜ் ஆச்சு. நம்ம ஒர்க் பண்ண விஷயம் எலெக்ஷன்ல 50-60 வருஷமா இருந்த காசு கொடுத்த ஓட்டு வாங்குறத உடைச்சிருக்கிறோம். நாம எது செஞ்சாலும் கான்ஸ்டிடியூஷன்ல தான் செய்வோம். எப்படி சார் சிஎம் சார் காசு கொடுக்குற பழக்கத்தை உடைச்சிருக்கீங்களா? அப்போ இது என்ன சார்? 2000 ரூபா கொடுத்துருக்காங்க சார். நீங்கள் தான் தூய சக்தியா? நீங்கள் தான் மாற்றமா சார்? ஏன் சார் இப்படி வெக்கமே இல்லாமல் புழுகிறீங்க? எல்லா ஏரியாலையும் பணப்பட்டுவாடா பண்ணியிருக்கானுங்க. அதை இவனுங்களே ஒத்துக்கிறானுங்க. இதுக்கெல்லாம் நடவடிக்கை எடுக்குமா தேர்தல் ஆணையம்? வேட்பாளர்களை நிறுத்தினதும் ஜாதி பார்த்து தான், பணம் இருக்கான்னு பார்த்து தான் நிப்பாட்டியிருக்காங்க. பணம் கொடுத்துருக்காங்க. எல்லா மோசடி வேலைகள்லையும் ஈடுபட்டிருக்காங்க. ஆனால் நாங்கள் தான் மாற்றம், நாங்கள் இது வரைக்கும் யார் யார் என்ன பண்ணியிருந்தாங்களோ அது எதுவுமே நாங்கள் பண்ணலை, நாங்கள் அப்படியே தூய சக்தி அப்படின்ட்டுலாம் உருட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை நம்பி தான் இந்த மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. இவங்க தூய சக்தி, அப்படியே ஊழலே இருக்காது, அரசாங்கத்தில் ஊழல் 0%. எத்தனை செய்தி வந்துக்கிட்டு இருக்கு. இங்கே லஞ்சம் கேட்குறாங்க, அங்கே லஞ்சம் கேட்குறாங்க, பாட்டிலுக்கு இப்போ 20 ரூபா 30 ரூபா வாங்குறாங்க அப்படின்ற செய்திகள்லாம் எவ்வளவோ பார்க்குறோம். எல்லாம் லஞ்சம், எல்லாம் ஊழல், எல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நம்ம தூய ஆட்சி, நாங்கள் வந்தால் எல்லாம் மாறிடும், புரட்டி போட்டுருவோன்னு சொன்னீங்க. இதுதான் நீங்கள் புரட்டி போட்ட லட்சணமா? 2000 ரூபா கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு ஓட்டுக்கு 2000 ரூபானா ஒரு வேட்பாளரால் எப்படி அவ்வளோ ரூபா செலவு பண்ண முடியும்? அத்தனை கோடி ரூபா ஒரு வேட்பாளருக்கு எங்கேருந்து கிடச்சிது? எப்படி? இந்த தாவேக்கா பார்த்தீங்கன்னா முழுக்க பொய் தான் சொல்லி ஆட்சியை பிடிச்சிருக்கு. பொய்கள், அவதூறுகள், திமுக மேலே பழி சுமத்துறது இது ஒரு பக்கம் இருந்தாலும், முதல்ல ஜாதி மதம் பார்த்து வேட்பாளர்கள் நிறுத்தலை அப்படின்னு சொன்னது சுத்த பொய். ஜாதி மதம் பார்த்து தான் நிப்பாட்டியிருக்காங்க. இப்போ அமைச்சரவையில் இடம் கொடுத்துருக்கிறதும் ஜாதி பார்த்து தான். அறநிலையத்துறை அமைச்சராக ஒரு பார்ப்பனரை நியமிச்சிருக்காங்க. சமூக நீதித்துறை அமைச்சராக ஒரு தலித்தை நிப்பாட்டியிருக்காங்க. இதெல்லாம் ஜாதி பார்க்காம சும்மாவே கொடுத்துருவாங்களா என்ன? ஜாதி பார்த்து தான் நிப்பாட்டியிருக்காங்க. ஜாதி பார்த்து தான் எல்லாம் செஞ்சுருக்காங்க. ஆகவே இது சுத்த பொய். ரெண்டாவது, காசு பணம் எதுவுமே நாங்கள் பெருசாக செலவு பண்ணலன்னு சொன்னது அதை விட பெரிய பொய். ரூட்டு மாஃபியா, வாய்ஸ் ஆஃப் காமெண்ட்ஸு, அப்புறம் இன்ஃப்ளூயன்சர்ஸு, ஸ்ட்ரிப்பர்ஸ் கொண்டு எல்லாருக்கும் காசு கொடுத்துருக்காங்க. கோடிக்கணக்கான பணம் இதுக்கு செலவு பண்ணியிருக்காங்க. சும்மா அவனும் கிடையாதுங்க, அவ்வளோ ரூபா செலவு பண்ணியிருக்காங்க. இன்ஃப்ளூயன்சர்ஸுக்கெலாம் வச்சு இறக்கியிருக்காங்க. அதில் இந்த கதன் மௌரின்னு இருக்கார் பாருங்கள் ஒருத்தர், அதெல்லாம் ஒரு பெரிய கதைன்னு கேள்விப்பட்டேன். அதெல்லாம் நம்ம ஆதாரத்தோடு பேச வேண்டிய நேரம் வரும். அந்த நேரம் நம்ம எல்லாரையும் நடு தெருவில் இழுத்து விடுறோமா இல்லையான்றது மட்டும் பாருங்கள். நடக்கும், அந்த காலம் விரைவில் வரும். அதுக்கப்புறம் ஓட்டுக்கு காசு கொடுக்கல அப்படின்னு சொன்னதும் சுத்த போய். இப்போ தாவேக்கா காரணங்களே ஒத்துக்கிறானுங்க பாருங்கள். 2000 ரூபா வச்சு கொடுத்துருக்கானுங்க ஒரு ஓட்டுக்கு. 2000 ரூபா பா, எப்படி கொடுக்க முடியும்? இந்த பொய்கார கும்பலை நம்பி மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. இப்படி நம்ம இந்த சோஃபா மாடல் அரசை நோக்கி கேள்வி கேட்குறப்போ இந்த தாவேக்கா காரணங்க இந்த வீடியோஸ்லாம் போடுவானுங்களே இன்ஸ்டாகிராமில், இன்ஃப்ளூயன்சர்ஸ் இவனுங்கெல்லாம் இருப்பானுங்க இல்லையா, இவனுங்க பதில் சொல்லக்கூடிய லட்சணத்தை பாருங்கள். ஒரே ஒரு காணொலி நான் போடுறேன். ஒரு பெண்மணிங்க, அவங்க தாவேக்காவை கேள்வி கேட்டிருக்காங்க. நீங்கள் எல்லாத்தையும் மாற்றிடுவேன்னு சொன்னீங்களே, அப்படி சொன்னீங்களே, இப்படி சொன்னீங்களே, நீங்கள் இப்போ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் பேசியிருக்காங்க. அந்த பெண்ணை கொச்சைப்படுத்தும் விதமாக தாவேக்காரனுங்க எப்படி வீடியோ போடுறானுங்கன்றதை பாருங்க. எதுவுமே சரியில்லை, எங்க அண்ணா வந்தா நொட்டிடுவாரு, நீங்களே நொட்ட சொல்லிட்டு அறுத்து தள்ளிடுவாரு. எங்க இப்போ ஸ்டேஜ் போட்டு உட்காந்து நீங்க அப்பதையே சரி பண்ணிருக்கணும் அப்படின்னா அதுதானே நீ வந்திருக்க. அறுத்து இப்ப தள்ளு இருக்கிற எந்த பிரச்சனையும் பேச துப்பு கிடையாது. போதுங்க முடியல கண்ணால், ப்ளீஸ் முடியல. நீங்க பேசுங்க, கருத்தெல்லாம் சொல்லுவேன், அதை நாங்களாம் ஒத்துக்கிறோம். பட் கொஞ்சம் பல்லு தேய்ச்சிட்டு கொஞ்சம் குளிச்சுட்டு வந்துட்டு கொஞ்சம் பேசுங்க. கப்பு தாங்க முடியலக்கா. ஐயோ உங்களுக்கு கொள்கை தான் இல்லைன்னு பார்த்தா பல்லு தேய்க்கிற பழக்கம், குளிக்கிற பழக்கம் கூட இல்லை போல இருக்கு. ஸ்மெல் பயங்கரமா வருது. அதெல்லாம் முடிச்சுட்டு வாங்க விஜய் அவர்களை பத்தி பேசுங்க, நம்ம பேசுவோம். உங்களுக்கு என்னெல்லாம் குறை இருக்கு, அவர் என்னெல்லாம் பண்ணல, நீங்க சொல்லுங்க. ஒரு பெண்ணை எவ்வளவு தரம் தாழ்ந்து பேசுறான்னு பாருங்க. குளிச்சுட்டு பேசு, எல்லாம் நாறுது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ கொச்சையாக பேசுகிறான். இவனுங்களெல்லாம் நம்ம என்ன தான் சொல்கிறது? வீடியோ வழியாக ஸ்மெல் வருதான். வீடியோ வழியாக தானே ஆட்சியை பிடிச்சிருக்கானுங்க. அதனால் எல்லாமே வீடியோ வழியாக தான் வரும் இவனுங்களுக்கு. குடும்பம் புள்ள குட்டிகள் நடத்துகிறதாவது நேரடியாக ரியல் லைஃப்பில் தான் வாழ்கிறானுங்களா, இல்லை அதுவும் வீடியோ தானே? நாங்களும் கேட்போமா இல்லையா? இதில் இவர் கொள்கை பற்றி பேசுகிறார்.
உங்களுக்கு கொள்கை தான் இல்லைன்னு பார்த்தா பல்லு தேய்க்கிற பழக்கம் குளிக்கிற பழக்கம் கூட இல்லை போல இருக்குன்னு சொல்லிட்டு இவர் கொள்கையை பற்றி பேசுகிறார். கொள்கை சரிங்க பாஸே, உங்களுக்கு என்ன தான் கொள்கை இருக்குது? உங்கள் கொள்கை தான் என்ன நீங்கள் சொல்லுங்கள். எங்ககிட்ட கொள்கை இருக்குது, 50 முழக்கங்கள் இருக்குது, எங்களால் டக்குன்னு எல்லாத்தையும் பேச முடியும். உங்களால் பேச முடியுமா? எல்லாரையும் நீங்கள் ரொம்ப குறைச்சி இட போடுறீங்கன்னு நினைக்கிறேன் பாஸே. முதல்ல நீங்கள் நிறையா படிக்க வேண்டியது இருக்குது. ஒரு பெண்ணை ஒரு வீடியோ போட்டிருக்காங்க, கேள்வி கேட்டிருக்காங்க, அவதூறாக எதுவும் பேசலை, கேள்வி கேட்டிருக்காங்க. எல்லாத்தையும் செய்வேன்னு சொன்னீங்களே, நல்லா வந்து இங்கே எல்லாத்தையும் மாற்றி, நாங்களும் அதே கேள்வி தான் கேட்குறோம். எல்லாத்தையும் இங்கே வந்து புரட்டி போட்டுருவேன்னு சொன்னாரே உங்கள் அண்ணன், என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்காரு, திமுக திரும்ப திரும்ப பழி சுமத்திக்கிட்டே இருக்காரு. வேற எதுவும் தெரியாதா? மாய்க்குள்ளே என்ன கொழுக்கட்டையாக இருக்கு உங்கள் அண்ணனுக்கு? இப்படி தான் கேள்வி கேட்போம். கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல துப்பில்லை, வக்கில்லை. நேரடியாக கருத்தியெல்லாம் என்ன சொல்லணும், என்ன பதில் சொல்லணும், பதில் சொல்ல துப்பு இல்லாதவனுங்க அந்த பெண்ணை இப்படி அவமானப்படுத்துகிற விதமாக கேவலமாக கொச்சையாக பேசுகிறானுங்க. இதை தாண்டி உங்களுக்கு என்னடா தெரியும்? என்னடா பேச தெரியும் உங்களுக்கு? தற்குறிகளா? சின்ன குழந்தைங்க கூட இப்படிப்பட்ட ஒரு ரிப்ளை பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் யோசித்து தான் அவங்களே பதில் சொல்லுவாங்க. அவங்க பேசுகிறதுல கூட கொஞ்சம் அர்த்தம் இருக்கும் போல இருக்குது, அவங்க பேசுகிறதுல கூட ஒரு நியாயம் இருக்கும் போல இருக்குது. ஆனால் இந்த தாவேக்க தற்குறிகள் பேசுகிறத பாருங்கள், எப்படி ரிப்ளை பண்ணணுன்னே தெரியாமல் கேணத்தனமாக கிறுக்குத்தனமாக தற்குறித்தனமாக ரிப்ளை கொடுக்குறானுங்க. இது முதல்ல ஒரு ரிப்ளையாட? ஒரு ரிப்ளை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு தெரியுதா? வக்கு இருக்கா? இப்போ இந்த காணொலியை கூட அவன் பார்த்தான்னு வைங்களேன், இதுக்கு ரிப்ளை போட்டானா தற்குறி கிறுக்க மாதிரி பேசிக்கிட்டு இருப்பான். நம்ம கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் வராது. அப்படியே நம்ம வாய்க்குள்ள தான் வேன்னு பார்த்துக்கிட்டு வாயை தான் எட்டி பார்த்துக்கிட்டு இருப்பானுங்க போல இருக்கு. இவங்க பல்லு தைச்சிருக்காங்களா, இவங்க குளிச்சிருக்காங்களா? எல்லாரும் பல்லு தேய்ச்சி குளிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படியே வீடியோ வழியாகவே இவருக்கு ஸ்மெல் அடிக்குதாமா. அப்போ நீ யூஸ் பண்ணுற ஃபோனை தான் முதல் செக் பண்ணணும். அந்த ஃபோன் எதுவும் செப்டிக் டேங்குக்குள்ளே இல்லைனா சாக்கடைக்குள்ளே எங்கேயும் கடந்து அதை எடுத்து அப்படியே கழுவாமல் அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறியா அப்படின்ற அந்த ஃபோனை தான் செக் பண்ணி பார்க்கணும். தலைவன் எவ்வளியோ தொண்டனும் அவ்வளின்னு சொல்லுவாங்க. இதுதான் அது. தலைவன் எப்படி மற்றவங்களை அப்யூஸ் பண்ணுறது, மற்றவங்கள தற்குறித்தனமாக பேசுறது, தலைவன் எப்படி மற்றவங்கள பழிய போடுறது, இதே பண்ணுறாரோ அதே தான் தொண்டனும் பண்ணுவான். அடுத்ததாக இந்த ரூட்டு மாஃபியா கும்பல் பரப்பக்கூடிய பொய் செய்திகளை பாருங்கள். இந்த வெர்ச்சுவல் வாரியர்ஸ், தாவேக்கா வெர்ச்சுவல் வாரியர்ஸ், அபியூசர்ஸ் கும்பல் வந்து பரப்பக்கூடிய பொய் செய்திகளை பாருங்கள். பிரேக்கிங் நியூஸ்: தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களை சந்தித்து தமிழ்நாட்டுடைய கடனை அடைக்கிறதுக்கு 2 கோடி ரூபா நிவாரணம் அளித்த நடிகர் சூர்யான்னு சொல்லிட்டு இந்த ஒரு நியூஸ் கடை போடுறானுங்க. அட தற்குறிகளா, இதுக்கு லைக் வர பார்த்தீங்கன்னா 2,56,000 லைக் மட்டுமே இவ்வளோனா வியூஸ் எவ்வளோ இருக்கும்? இதெல்லாம் எப்படி தான் நம்புறாங்கன்றது சத்தியமாக புரியல. பார்த்தாவே தெரியுது ஏஐ ஜென்ரேட்டடுங்க. முதல்ல நடிகர் சூர்யா அவர்கள் இப்படி வந்து ஒரு முட்டாள்தனமான விஷயத்துக்கு அவர் வந்து காசு கொடுப்பாரா? இது என்ன இது? தமிழ்நாட்டுடைய கடனை இப்படி காசு கொடுக்கறதுனால அடைஞ்சிருமா? அது மேலும் தான் சிக்கல். இதை பற்றி ஏற்கனவே தெளிவாக அவ்வளோ பேர் பேசியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு கூட இப்படி ஒரு பொய் செய்தியாக பரப்புறானுங்க ஈஸியாக. இதை எப்படி தான் இந்த மக்கள்லாம் லைக் போட்டு ஷேர் பண்ணுறாங்கன்னு சத்தியமாக புரியல. ஏன் வட்டாரத்தில் இருக்கிறவங்களே நிறைய பேர் அதை லைக் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி நீங்களும் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னு வைங்களேன், உங்கள் வட்டாரத்துலேயும் நிறைய பேர் லைக் போட்டிருப்பாங்க. உண்மையாலுமே ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. இதை கூட யோசிக்கிற திறன் இல்லாத மக்களாக நம்ம மக்கள் இருக்காங்கன்னு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதாவது நிறைய மக்கள் எப்படி இருக்காங்கன்னா, அரசியல்லாம் நமக்கு எதுக்குப்பா, அரசியல்லாம் நம்ம எதுக்கு பார்க்கணும், ஏன்னம்மா அவங்க மாறிக்கிட்டு திட்டிக்கிட்டு கிடப்பாங்க, அதையெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கணுமான்னு சொல்லிட்டு நிறைய மக்கள் தற்குறித்தனமாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த தற்குறி மக்களுடைய லைக்ஸ் தான் இது எல்லாமே. 2 லட்சம் பேர் 2.5 லட்சம் பேர் இதை லைக் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டுடைய முதல் பெண் அமைச்சர்னு சொல்லி கீர்த்தனா அவர்களே ஒருத்தன் போஸ்ட் போடுறான், அதுக்கு 5 லட்சம் லைக்கு, 10 லட்சம் லைக்கு. ஆடா பாவிகளா, எங்கடா இருக்கீங்க? நீங்கள் தாண்டா பிரச்சனை இந்த சொசைட்டிக்கு. நீங்கள் தாண்டா எல்லாமே, நீங்கள் தாண்டா எல்லா தலைவலிக்கும் காரணம். இந்த மாதிரி பதிவுகள் போடுறவனுங்க நல்லா தெரிஞ்சு வேணும்னே பண்ணுறானுங்க. பொய் செய்தின்னு தெரிஞ்சு வேணும்னு பண்ணுறானுங்க. இதுதான் இந்த ரூட்டு மாஃபியா கும்பல். வேணும்னே பொய்களை பரப்புவானுங்க. ஆனால் அதை அப்படியே நம்புறீங்களே, அது எப்படிரா? அப்போ நாங்களும் என்ன வேணால் சொல்லட்டுமா? நாங்களும் இஷ்டத்துக்கு எதை வேணால் அடிச்சு விடட்டுமா? நம்புவீங்களா? நாங்கள் பேசுகிறத மட்டும் பொய்ன்னு சொல்லுவீங்க. அப்போ எப்படி? நாங்கள் உண்மையாக பேசினாலுமே பொய்ன்னு தான் சொல்கிறீங்க. மேயர் பிரியா அவர்கள் சம்மந்தப்பட்ட அந்த விவகாரம், அந்த மெழுகுவர்த்தி ஏற்றுற விஷயத்தில் வந்த பிரச்சனைக்கு புரோட்டோகாலை நம்ம சொல்கிறோம், ஆனால் அது பொய்யின்றானுங்க. நம்ம உண்மையை சொன்னாலும் பொய்ன்னு சொல்லி லேபிள் பண்ணுறானுங்க. ஆனால் அவனுங்க சொல்லக்கூடிய பொய் உண்மையாயிருது மக்கள் மத்தியில். நம்ம மக்கள் இவ்வளோ மழுங்கின மூளை கொண்டவங்களா இருப்பாங்களா, யோசிக்கிற திறன் இல்லாதவங்களா இருப்பாங்களான்னு சத்தியமாக புரியல. ஒரு பிடிச்ச நடிகர்ன்றதுக்காக, அந்த ஒரே காரணத்துக்காக எதையுமே யோசிக்கிற திறன் இல்லாமல் ஆயிட்டாங்களா? இவங்கெல்லாம் எப்படி வந்து சொசைட்டியில் வாழ்கிறாங்க, எப்படி வந்து 4 இடத்துல வேலை பார்க்குறவங்களா இருப்பாங்க, கண்டிப்பாக வேலை பார்ப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க தான். இந்த சொசைட்டியில் நம்ம கூட தான் புழங்கிட்டு இருக்காங்க. எப்படி இவங்க கெரியர்லையும் சரி, லைஃப்லையும் சரி, பர்சனல் லைஃப்லையும் சரி எப்படி வாழ்கிறாங்க, எப்படி இருக்காங்கன்னு சத்தியமாக புரியல. பொய் செய்தின்னு தெரியுது, அதை போய் லைக் பண்ணுறாங்க. திருமணம் தாண்டிய உறவில்
அந்த நபரே இருக்காருன்னு தெரியுது, ஆனால் அவருக்கு தான் ஓட்டு போடுறாங்க. ஆனால் அவங்க பர்சனல் லைஃப்பில் அப்படி இருக்க மாட்டாங்களாம். அது அவருக்கும் அது பர்சனல் தானா, ஆனால் அவங்க பர்சனல் லைஃப்பில் அப்படி அவங்க கணவரையோ மனைவியோ அப்படி இருக்க விட மாட்டாங்க, இதெல்லாம் சரியில்லைன்றாங்க. ஆனால் அவருக்கு வாக்களிக்கிறாங்க, அவர் அப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சே வாக்களிக்கிறாங்க. ஊழல் நடந்துக்கிட்டு தான் இருக்குது, லஞ்சம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்குது, எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது, அதிகமாக நடக்குது, ரொம்ப ரொம்ப அதிகமாக நடக்குது இப்போ கம்பேர் பண்ணுறப்போ. ஆனாலும் ஆதரிக்கிறாங்க. எப்படி? பிடிச்ச நடிகர்ன்ற ஒரே காரணத்துக்காக அவர் என்ன செஞ்சாலும் அது சரின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? அவருடைய தொண்டர்கள் ரசிகர்கள் என்ன செய்தி பரப்புனாலும் அதை உண்மைன்னு நினைக்கிறீங்களா? அப்போ தாவேக்காவுக்கு வாக்களித்து இன்னமும் அவரை ஆதரிச்சுக்கிட்டு இருக்கக்கூடியவங்க, இன்னமும் அந்த கட்சியை ஆதரிக்கிறவங்க தான் உலகத்திலே மிக சிறந்த முட்டாள்கள். உலகத்திலேயே தற்குறி கூட்டம்னா இந்த கூட்டம் தான். இதை நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்டை மாற்றவே மாட்டேனாலாம், யாருமே மாற்ற போகிறது இல்லை. தற்குறி கூட்டம்னா தற்குறி கூட்டம் தான். இந்த பதிவோடைய கமெண்ட்ஸுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா, தேங்க்யூ சூர்யா அண்ணா, நம்ம தமிழ்நாட்டுக்கு நீங்கள் காட்டக்கூடிய அக்கறையை நாங்கள் வரவேற்கிறோம் அண்ணா, இப்படின்ட்டு ஒரு 1000-2000 கமெண்ட். இதெல்லாம் பார்த்தாவே தெரியுது ஆர்கனைஸ்டாக வந்திருக்கு. இந்த பதிவும் ஆர்கனைஸ்டாக தான் போடப்பட்டிருக்கு, இதுக்கு வரக்கூடிய கமெண்ட்ஸும் ஆர்கனைஸ்டாக தான் இருக்குது. இதை பார்க்கக்கூடிய மக்களை நம்ப வைக்கிறாங்க, மேனிப்புலேட் பண்ணுறாங்க லிட்ரலி. சீரியஸ்லி இது ஒரு பொய் செய்தி. அடுத்த பொய் செய்தியை பாருங்கள். நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்னாங்களாம், ஸ்டாலினை நம்பி பணம் கொடுக்க முடியாது, விஜய்க்கு பணம் தரலாம். மழைநீர் வடிகாலுக்கு வடிகால் அமைக்கிறதுக்கு 4000 கோடி ரூபாய் நாங்கள் கொடுத்தோம், அதில் 90 கோடி ரூபாய்க்கு மட்டுமே தான் கணக்கு காட்டியிருக்காங்க. இதுக்கு 2025 விளக்கம் கேட்டு இதுவரைக்கும் எந்தவித பதிலும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிர்மலா சீதாராமன் சொன்னதாக ஒரு பதிவை போடுறாங்க. ஃபேக் நியூஸ். எப்படிங்க இவ்வளோ தைரியமாக ஃபேக் நியூஸ் பரப்ப முடியுது? இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட், அதாவது ஸ்டாலினை நம்பி பணம் கொடுக்க முடியாது, விஜய்க்கு தரலாம் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டு உண்மையாலுமே நிர்மலா சீதாராமன் அவர்கள் வச்சிருந்தால் இந்நேரத்துக்கு அது எவ்வளோ பெரிய பூகம்பமாக மாறி இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லையா? சாதாரணமான ஸ்டேட்மெண்ட் கிடையாது இது. ஒரு தலைவரை ரொம்ப மட்டம் தட்டக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. தமிழ்நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சியை இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சியாக மாற்றி 2 வருஷம் அதை தக்க வச்ச ஒரு முதலமைச்சராக இருந்தவர் ஸ்டாலின் அவர்கள். தமிழ்நாட்டுக்கு அவ்வளோ திட்டங்கள் கொடுத்த முதலமைச்சர், தமிழ்நாட்டை வளர்ச்சியின் பாதையில் கொண்டு போன ஒரு முதலமைச்சரை இப்படி ஒரு வார்த்தையை சொன்னாங்கன்னா, உண்மையாலுமே சொல்லியிருந்தாங்கன்னா இந்நேரத்துக்கு அது எவ்வளோ பெரிய ஒரு சென்சேஷனல் டாப்பிக்காக மாறி இருக்கும் இது. ஆனால் இதை பார்த்துக்கிட்டும் மக்கள் நம்பி லைக் போடுறாங்க, இதை நம்புகிறாங்க, இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு. சூப்பர், விஜய் அண்ணாவை பாராட்டியிருக்காங்க, ஸ்டாலின் சார் இப்படி அவரை நம்பி பணம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க, அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மக்கள் தற்குறித்தனமாக இதை நம்பிக்கிட்டும் இருக்காங்க. இதுதான் உண்மையாலுமே ரொம்ப வருத்தம் அளிக்குது. இதோடைய கமெண்ட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா, கொத்தடிமைகளா இதுக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்றாங்க. இதுக்கு என்னடா பதில் சொல்லணும்? அட தற்குறிகளா, இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டே அவங்க சொல்லலை, சொன்னால் தானே பதில் சொல்ல முடியும். ஃபேக் நியூஸுக்கு நீங்கள் தாண்டா உட்காந்துருந்து ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்கீங்க. தற்குறிகளா தற்குறிகளா, ஐயோ 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 ஐயோ, தலையெல்லாம் சுற்றுதுங்க. ஐயோ இவனுங்க கூட தான் நம்ம போராட வேண்டியது இருக்குது. இவனுங்களாம் இத்தனை வருஷம் இங்கே தான் இருந்தானுங்களா? தமிழ்நாடு ரொம்ப தெளிவான மாநிலம், தமிழ்நாடு ரொம்ப அறிவார்ந்த மாநிலம், தமிழ்நாடு சமூக நீதி மண், தமிழ்நாடு பெரியார் மண், தமிழ்நாடு அண்ணா மண், தமிழ்நாடு கலைஞர் மண், தமிழ்நாடு பகுத்தறிவு மண், அது இதுன்னு நம்ம அவ்வளோ சொன்னோமேங்க. பகுத்தறிவா அப்படின்னா தமிழ்நாடா? ஐயோயோ, அது என் ஊரே இல்லைங்கன்னு சொல்லிட்டு ஓடி போகணும் போல இருக்கு. அட பாவிகளா, யாரா நீங்கள்லாம்? எங்கடா இருந்தீங்க நீங்கள் இவ்வளோ நாளும்? உங்களையெல்லாம் பார்க்கவே முடியலையே இவ்வளோ நாளும். எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதை தான் சொன்னாங்க, இதெல்லாம் நம்ம முன்னாடியே கணிக்க தவறிட்டோம், கவனிக்காமல் விட்டுட்டோம் இந்த கூட்டத்தை அப்படின்ட்டு. இப்படி ஒரு கூட்டம் இருந்ததே இப்போ தாங்க தெரிய வருது. தமிழ்நாட்டில் எவ்வளோ தற்குறிகள் இருக்காங்கன்னு இப்போ தான் தெரியுது. ஏகப்பட்ட தற்குறிகள் இருக்காங்க. நம்ம ஒரு சிறு அளவில் ஒரு 5-6% இருப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். பெரிய அளவில் இருக்காங்க. ஒரு தற்குறியை சிஎம் ஆக்குற அளவுக்கு தற்குறிகள் இங்கே இருக்காங்க. இந்த கூட்டம் எப்படி உருவாச்சுனே தெரியல. 2021 இல்லாத தற்குறி கூட்டம் 2026 வந்திருக்கு. இந்த 5 வருஷத்துல நிறைய தற்குறிகள் ஓட்டர் ஐடி எடுத்திருக்காங்க. அந்த கூட்டம் தான் நிறைய போய் ஓட்டு போட்டு வச்சிருக்கு. இதுதான் உண்மை. இந்த 5 வருஷம் இவங்க பரப்பக்கூடிய பொய் செய்திகளையும் அவதூறுகளையும் இவங்க பண்ணக்கூடிய கீழ்த்தரமான மலிவான அரசியலையும் எதிர்த்து போராட வேண்டிய வேலையே நிறைய இருக்கு. அந்த வேலையை நிறைய செய்வீங்க. ஆரோக்கியமான அரசியல், ஆரோக்கியமான விவாதங்கள் அதெல்லாம் இல்லவே இல்லை. ரொம்ப கஷ்டம். இந்த கூட்டத்து கூட, இந்த தற்குறி கூட்டத்து கூட இந்த 5 வருஷமும் போராடி இந்த கூட்டத்தை முதல்ல விரட்டணும். விரட்டலன்னு வைங்க, அடுத்த தடவையும் விரட்ட முடியாமல் ஏதாவது சூழ்நிலை ஆயிடுச்சுன்னு வைங்க, தமிழ்நாடு மீளவே செய்யாது. இந்த ஊரை காலி பண்ணிட்டு எங்கடையாவது ஓடுறது தான் ஒரே வழி, வேறு வழியே கிடையாது. இந்த ஊரில் இருந்து என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? இவ்வளோ தற்குறிகளுக்கு மத்தியில் எப்படிங்க வாழ முடியும்? ஐயோயோ, நினச்சி கூட பார்க்க முடியல. இன்னொரு தடவையெல்லாம் ஐயோயோ முடியவே முடியாது.
இந்த ஊர்ல எல்லாம் இருக்க முடியாது. ஐயோ சாமி சாமி ஆளை விட்டுருங்கடா, தலை சுத்துதுங்க இதை பற்றி பேசினாவே. ஆகவே இந்த காணொலியில் நம்ம பேசியிருக்க விஷயங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.